ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நாளை காலை தமிழ்நாடு பொறுப்பாளுநர் அர்லேக்கரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்திக்கிறார். ஆட்சி அமைக்கும் உரிமையை கோருகிறார். இந்த சந்திப்பு நாளை நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். முன்னதாக இன்று காலையே தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள்லாம் கூடி தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற குழு தலைவராக அந்த கட்சியுடைய தலைவர் விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த ஆதரவு கடிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த சட்டமன்ற குழு உறுப்பினராக சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வாக இருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைக்கும் உரிமையை நாளை ஆளுநரை சந்தித்து அவர் கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை கவர்னர் அர்லேக்கரை சந்திக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களோடு மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், ஓற்றியோ. மீண்டும் சற்று முன்னர் நாம் பார்த்திருந்தோம், தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற குழு தலைவராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறியிருந்தோம். அதோடு தொடர்புபடுத்தி அந்த சைக்கிள் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ்ல அடுத்த கட்டமாக ஒரு ஆளுநரை சந்திக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் இன்று சென்னை வருகிறார். இன்று சென்னை வரக்கூடிய அவரை நாளை காலை சந்திப்பதற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நாளை காலை மக்கள் பவன்ல நேரடியாக சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோர இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனி கட்சியாக 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தனி பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு 2 வார காலம் அவகாசம் கேட்டு மின்னஞ்சல் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரக்கூடிய பணியை நாளைக்கு இன்று பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆதரவு கடிதங்களை அளித்து நாங்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் அதிகபட்சமான தொகுதிகளை வென்றிருக்கிறோம், இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை தாங்கள் என்று ஆளுநரை சந்தித்து உரிமை கோர இருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக ஆளுநர் முடிவெடுத்து இந்த பதவி பிரமாணத்தை செய்து வைப்பார். அந்த விழா மிகப்பெரிய விழாவாக நடத்தப்பட இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள கூட்டத்தொடரை கூட்டி ஃப்ளோர் டெஸ்ட் என்ற அடிப்படையில பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு தான் 2 வார காலம் அவகாசம் கேட்டிருக்கிறார் விஜய். அதற்கு முன்பாக எந்தெந்த கட்சிகளிடம் ஆதரவு கேட்பது என்பது குறித்து பல்வேறு விதங்கள்ல ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் அமமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் இங்கு ஆதரவு தெரிவிப்பதாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்துவிட்டு டிடிவி தினகரனை சந்தித்துவிட்டு இதற்கான அறிவிப்பு டிடிவி தினகரன் மூலமாகவே கூட வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நெருங்கிய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நாளைய தினம் ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை ஆதரவு கோர இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். ஆட்சி அமைக்கும் பணியில் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். நீங்கள் அழகாக சொன்னீங்க, இந்த சைக்கிள் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ் அதுதான் நடைபெற்று வர்றதை பார்க்கின்றோம். இது இயல்பாகவே எந்த அரசு அமையும் பொழுதும் இந்த டிரான்சிஷன் பீரியடில் இதெல்லாம் நடக்கக்கூடியது தான். அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டர் அவர் அந்த ஆட்சி மீண்டுமே அமைந்தாலும் கூட ராஜினாமா செய்வார். அந்த ராஜினாமா ஏற்கப்படும். காபந்து அரசாக செயல்படுங்கன்னு ஆளுநர் கோருவார். இதெல்லாம் முடிஞ்சாச்சா? அப்புறம் தமிழக வெற்றி கழகம் வென்றிருக்கிறது, தனிப்பெருங்கட்சியாக வென்றிருக்கிறது, 108 இடங்களில் வென்றிருக்கிறது. இந்த நிலையில் அவங்க எம்எல்ஏக்கள்லாம் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னையில் பனையூரில் கூடி தமிழக வெற்றி கழக தலைவரை சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவில் இந்த ஃபார்மாலிட்டி முடிந்திருக்கிறது. அடுத்த கட்டம் என்பது ஆளுநரை சந்தித்து இதை பாருங்கள், எங்கள்கிட்ட 108 எம்எல்ஏக்கள் ஆன் ஆர் ஓன் இருக்கிறாங்க, வேறு எந்த காம்பினேஷன்லையும் இது சாத்தியம் இல்லை, ஸோ எங்களுக்கு வி டேக் த ரைட் டு ஃபார்ம் த கவர்மெண்ட் அப்படின்னு திரு விஜய் கேட்பார். அதற்கு முன்னதாக ஒரு பிரியம்டிவ் ஸ்டெப்பாக என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, இந்த மெஜாரிட்டியை, இந்த 118 அப்படிங்கிற மெஜாரிட்டியை நிறுவனத்துக்கு எங்களுக்கு 2 வார காலம் தேவை அப்படிங்கிறார். அந்த 2 வார காலம் எதுக்கு அப்படின்னா, அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறதுக்கு. அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்பாகவே அரசுகள்லாம் அமையறதுக்கான சூழல் இருக்கிறது. ஏனென்றால் நாளைக்கு திரு விஜய் அந்த உரிமையை கோரின உடனே ஆளுநர் அதுக்கு தான் வர்றார். இந்த நேரம் தமிழக வெற்றி கழக தரப்பில் ஆளுநர் மாளிகையோட கோஆர்டினேட் செஞ்சுருப்பாங்க. ஸோ நான் நாளைக்கு வர்றேங்க, ஏன்னா நான் கேரளாலையும் அவருக்கு வேலை இருக்குது, இங்கே பதவி பிரமாணம்லாம் முடிச்சுட்டு அங்கேயும் பதவி பிரமாணம் செய்யணும். ஏன்னா 2 மாநிலத்துக்கு அவர் ஆளுநராக இருக்கிறார். கேரளாவுக்கு தான் ஆளுநர், தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு ஆளுநர். ஸோ இது இப்போ சென்னையில் அவர் இருக்கும்போது சரி ஓகே அப்படின்னா அந்த உரிமை கோருவதை ஏற்றுக்கொண்டு விஜயை நாங்கள் முதலமைச்சரை அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணி பதவியேற்பு விழாவுக்கான தேதியை குறித்து ஆளுநருடைய தேதியும் தமிழக வெற்றி கழகத்துடைய தேதியும் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி இந்த டிரான்சிஷனல் டீம் ஒரு
வென்யூவை ஃபைனலைஸ் பண்ணி நாள் குறிப்பாங்க. பதவியேற்பு விழா நடைபெறும். இந்த பதவியேற்பு விழா நடைபெற்ற பிறகு என்னாகும், ஃப்ளோர் டெஸ்ட் நிரூபிக்கணும். ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு 2 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கிறாங்க ஆளுநர் எவ்வளோ நாள் கொடுக்குறாருன்னு பார்க்கணும். இந்த நாளுக்குள்ள ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவங்க பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படிம்பாங்க. நிரூபிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். இதெல்லாம் சைக்கிள் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ். இதெல்லாம் மியர் ஃபார்மாலிட்டிஸாக தான் இருக்கும். எது கவனிக்கணும் அப்படின்னா, எந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் இந்த 118 பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2 அலையன்ஸ்லையுமே கூட்டணி கட்சிகள் எந்த காம்பினேஷன்லையும் அவங்க வரலாம். அந்த காம்பினேஷன் என்ன, அந்த 11 நம்பர் எங்கேருந்து வரப்போகுது, எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு என் மாசா வரணும்னா அதிமுக கிட்டேருந்து வரணும். அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தென்படுது. இன் பாலிடிக்ஸ் யூ நெவர் ரூல் எனிதிங் அவுட். பட் ஆனால் கிவன் மெனி சாய்ஸஸ், கிவன் மெனி ஆப்ஷன்ஸ், கூட்டணி கட்சிகள்லேருந்து வெவ்வேறு காம்பினேஷனில் தான் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.